வாங்க வாங்க ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது தான் இப்போ பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை மார்கழி எத்தனாம் தேதி 16ன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியூ இயருக்கு முன்னாடி நாள் போனோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா புறாலாம். அதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து கீழே அதோட இறலாம் இருந்தது, அது உட்காந்து சாப்பிட்டு இருந்தது. ஆதி கும்பேஸ்வரரோட நந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் உயரமாக தூக்கி இருக்குமா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைடில் சுற்றி வர இடம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து வர வழியிலே இன்னொரு கோவில். ஆனால் இந்த கோவில் கோபுரம் ரொம்ப அழகாக ரொம்ப செம்மையாக இருந்ததா, அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியில் நின்று, உள்ளே எடுக்கலை, வெளியில் நின்று எடுத்தோம். ஆனால் எல்லா கோயிலும் நல்லா பெருசு பெருசாக நல்லா வளாகம் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய வளாகமாக இது நல்லா நேச்சுரலோடு சேர்த்து இருக்கிறதுனால நல்ல பெரிய கொடி மரம், பெரிய கோபுரமாக இருந்தனால எடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அழகுனா அழகு, அவ்வளோ அழகு போங்க. சும்மா தெருவில் போகும்போதே கோவில் நம்மளை பார்த்து வா வா உள்ளே வா, என்னை வந்து பார்த்துட்டு போங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நந்தி பாருங்களேன், இந்த நந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா குண்டு நந்தியாக அழகாக உட்காந்துருந்தார். அவருக்கு எய்த்தாப்புலேயே வந்து ராஜகோபுரத்துக்கு அடுத்து உள்ள கோபுரம் இருந்தது. இது இங்கே இருக்கா, பக்கத்தில் உள்ள கோபுரம் வந்து பெருமாள் கோவில் கோபுரம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து நாமும் போட்டிருந்தாங்க. அதனால் அது வந்து பெருமாள் கோவில் கோபுரம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பெருமாள் கோவில், இந்த பக்கம் சிவன் கோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்த தெருவில் தர்கா இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ அந்த நந்தி பார்த்திங்களா, நல்ல குண்டு. அதுவும் இல்லாமல் நல்லா எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருந்தார் நந்தி. இது கோயிலில் வந்து என்னவோ போட்டிருக்காங்க நந்தவனம். ஆனால் நான் படிக்கலை ஒழுங்காக, அதனால் நான் பார்க்கல. சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில், சோமேஸ்வரராம் கோயில். நான் பார்க்கலைங்க, இப்போ தான் பார்க்குறேன் பேர்.